வணக்கம் மக்களே. இன்றைக்கி மல்லி சீரியல் என்ன விறுவிறுப்பான விஷயம் அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. வெண்பா வந்து வீட்டை விட்டு காணாமல் போனது தான் விஜய் வந்து ரொம்ப மனசு உடஞ்சி அழுந்துக்கினே காரில் போய் தேடி நிற்கிறாரு. வெண்பா எங்கே, வெண்பா எங்கே, வெண்பா எங்கன்னு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அவரு ஒரு பக்கம் தேடி நிற்கவும் போய் போலீஸ்கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுக்குறேன். என் பொண்ணை காணோம் இப்படி தான் அப்படின்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட்க்கும் சரிங்க நான் கண்டுபிடிக்கிற ஃபோட்டோ மட்டும் இருந்தால் தாங்க அப்படின்னு போலீஸ்கிட்ட கொடுத்துட்டு வந்துடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே மல்லி இருந்துக்கிட்டு ஐயோ உங்கள் அண்ணன் வேற ஒரு பக்கம் மிரட்டுறாரு, நீ கல்யாணம் பண்ணிக்கலாம் நான் செத்துருவேன், அது பண்ணுறேன் இது பண்ணுறேன், ஆனால் சாக மட்டும்தான் மாட்டேங்கிறாரு. என்ன பண்ணுறதுனே தெரில. இவர் கொஞ்சம் கூட புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிறாரு மல்லி மனசு. இப்போ தான் விஜய்கிட்டேருந்து வந்தால் அதுக்குள்ளே இவ்வளோ பெரிய பிரச்சனையா அப்படின்ற மாதிரி வந்து இருக்குது மல்லிக்கு. அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே மல்லிகை பார்த்த மாப்பிள்ளை வந்து என்ட்ரி ஆகிறார் சீரியலில். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப நல்ல மனுஷனாக என்ட்ரி ஆகிறார். அவர் பேர் வந்து அரவிந்த். கான்டாக்சி டிரைவராக இருக்கார். அதுவும் கார் வச்சுருக்காரு போல். அவர் வந்து மல்லி ஃபோட்டோவை பார்த்துட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு மல்லியை. பாபு வந்து நமக்கு தெரிஞ்சவங்க தானே, ரொம்ப நல்லவர் தானே, அந்த அண்ணன் பேசி முடிவு பண்ணிடுங்கம்மான்னு அவங்க அம்மாட்ட ஃபோன் பண்ணி சொல்லிடுறாரு. அதுக்கப்புறம் இவரு பார்த்து சந்தோஷமாக இருக்கார். அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, வெண்பா வந்து ரோட்டில் நடந்து போயின்னுக்கிற யார் கண்ணுக்கு படுவான்னு தான் யாருக்கும் தெரில. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இவன் கண்ணுக்கு தான் படுது, அரவிந்த் கண்ணுக்கு தான் படுது. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பொண்ணு நடந்து போயிட்டுருக்கு. அவள் வந்து இங்கே வந்து மயக்கப்பட்டு விழுந்துடுறா கார்கிட்ட. கரெக்டாக கார்கிட்ட மயக்கப்பட்டு ஜஸ்ட்டு மிஸ்ஸில் தப்பிச்சா வெண்பா. இல்லாட்டி இவன் ஏற்றிட்டு இருப்பான். அப்புறம் யாருன்னு போய் தேடி பார்க்கும்போது இந்த பொண்ணு தண்ணி குடிப்பாட்டி எழுப்புறான். எழுந்து மல்லியம்மாவே சொல்லிகிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் என்ன, யாருமா மல்லி அப்படிங்க, எங்கள் அம்மா அப்படின்னு சொல்லி, இவ பேரும் மல்லி தானே அப்படின்ற மாதிரி வந்து அரவிந்த் யோசிக்க ஆரம்பிச்சிடுறேன். மல்லினா 1000 பேர் இருக்கும், மல்லின்னு இவ்வளோ தான் இருக்குமா அப்படின்னு வந்து சரிம்மா உங்கள் அப்பா பேர் நினைக்காம விஜய்ன்னு சொல்லிடுறேன். சார் பாபு வந்து ஃபோன் பண்ண, மாப்பிள்ளை எங்கே இருக்கீங்க, பொண்ணை பார்க்க வரலையா அப்படின்னும் போது, இதோ வரேங்க, வழியில் ஒரு பொண்ணுக்கிட்ட வந்து இங்கே வந்து விழுந்துருச்சு என் வண்டியில், அந்த பொண்ணை போய் அவங்க வீட்டில் கொடுத்துட்டு வரலான்னுக்கிறேன். ஏன் நீங்களாம் அந்த பொண்ணை போய் அவங்க வீட்டில் கொடுங்க, போலீஸ் ஸ்டேஷனில் ஒப்படைச்சிட்டு வந்துடுங்க அப்படின்னு சொல்லும்போது சரி அந்த பொண்ணை வந்து காரில் ஏற்றிக்கிட்டாரு. காரில் ஏற்றின்னு அந்த பொண்ணு என்ன பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா, மல்லியம்மான்னு சொல்லிகிட்டே வருது. சரி இவரும் நல்லா ஜாலியாக பேச்சு கொடுத்துட்டே வர. சைடில் வந்து ஃபோட்டோ இருக்குது, மல்லியோட ஃபோட்டோ. அந்த மல்லியோட ஃபோட்டோ வந்து பார்த்துடுறா வெண்பா. இது எங்கள் அம்மா வச்சு எங்கள் அம்மா ஃபோட்டோ எப்படி உங்ககிட்ட வந்துச்சு அப்படின்னு வந்து வெண்பா கேட்கும். இது உங்கள் அம்மாவா, என்ன பாப்பா சொல்கிற, இதுவா உங்கள் அம்மா, இவங்களா மல்லி, இவங்கள தான் மல்லியம்மான்னு சொல்லிட்டு இருந்தேன். ஆமாம் இவங்க தான் எங்கள் அம்மா. எங்கள் அம்மா வந்து எங்கள் அப்பாட்ட சண்டை போட்டு வீட்டை விட்டு கோச்சிட்டு போயிட்டாங்க. அதுவும் என்னால் தான் கோச்சிட்டு போனாங்க. நான் தான் எனக்கு மல்லியம்மாவை வேணாம் அப்படின்னு சொல்லிட்டேன் அப்படின்னு வந்து சொல்லிடுறான். அரவிந்துக்கு செம்ம ஷாக்கிங் ஆகிடுது. என்ன நடக்குது இங்கே, ஆமாம் என்ன மல்லி பற்றி இப்படியெல்லாம் சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு, பாப்பா சொல்கிறது உண்மையாக இருக்குமோ, சரி குழந்தை எப்பயுமே பொய் சொல்லாதா அப்படின்ற மாதிரி அவர் யோசிக்கிறார். உடனே என்ன பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா, பாபுக்கு ஃபோன் பண்ணி இதெல்லாம் உண்மையா அப்படின்னு கேட்குறாரு. இதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, உண்மையான்னு கேட்டு இனிமேல் நான் பொண்ணு பார்க்கவே வரல, உங்களுக்கு நீங்கள் நல்ல குடும்பம்னு நினச்சி தான் நான் வரேன்னு சொன்னேன், இப்போ தான் தெரியுது கேடி குடும்பம் ஃப்ராடு குடும்பம்ன்ட்டு அப்படின்னு பாபு திட்டிட்டு போயிடுறாரு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.